ப்ரோ வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி கையில முதலமைச்சர் பதவியை கொடுத்தது சசிகலா அவர்கள் தான். இதுவரையிலையும் எடப்பாடி பழனிசாமி பத்தி ஒரு காட்டமான ஒரு அறிக்கையோ, ஒரு செய்தியாளர் சந்திப்போ நடத்தாதது ஏன்? திருமதி சசிகலா அம்மையார் அவளை பத்தி கேக்குறீங்க. ஆமா. அதிமுகவுக்கு ஒரு தலைவர்கள் மறைவுக்கு பிறகு சோதனை வருவது இயல்பு. சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய ஹிட்லரா இருந்தாலும் சசிகலாவுடைய பிடிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கணும். அது முதலமைச்சர் பதவியா இருந்தாலும் சரி, பிரதமர் மந்திரி பதவியா இருந்தாலும் சரி, ஜனாதிபதி பதவியா இருந்தாலும் சரி, ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற இடத்துல சசிகலா அம்மையார் இருந்தாங்க. அந்த அம்மையார் தான் கூப்பிட்டு ஒன்றிய, அதாவது சட்டசபை உறுப்பினர்கள், அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி இவர் தான் இந்த கூட்டத்தோட சட்டசபை உறுப்பினரோட தலைவர் அறிவிச்சு அவரையே முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அம்மா சிறைக்கு போயிடுறாங்க. சிறையிலிருந்து வந்த பின்னாடி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சசிகலா அம்மையாரை சந்திச்சிருக்கணும். அந்த அம்மா வர்றதுக்குள்ள பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தினார். இருந்தாலும் இதையெல்லாம் வாங்கிட்டு அந்த சசிகலா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி பத்தி நடு வீதியில தமிழக மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் கண்ணோட்டத்துல இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா பின்னாடி இருந்தேன்னு சொல்றாங்க. அம்மாவுடைய மறைவின் போது தேசிய கொடிய சசிகலா அம்மையார் கிட்ட தான் கையில கொடுத்தாங்க. அந்த படையினர் அடக்கம் செய்த அம்மாவுடைய அந்த உடலை பொது உடலை அடக்கம் செய்தவர்கள் முடிஞ்ச பின்னாடி சசிகலா அம்மையார் கிட்ட தான் கொடுத்தாங்க. அந்த தேசிய கொடி கொடுக்கும் போது அதுல எவ்வளவு அரசியல் இருக்கிறது என்பது அனுபவப்பட்டவரால் மட்டுமே முடியும். தேசிய கொடியை அவர் கையில ஒப்படைச்சாங்க. அப்ப ஒப்படைக்கிறேன் போது அதிமுக கிட்டத்தட்ட சசிகலா அப்படிங்கிறவங்களோட கையில இருக்குதுதான் பொருள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனமே செய்யல அந்த அம்மையார். அதான் ஏன் செய்ய மாட்டேங்க? இப்ப எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இப்ப சசிகலா பயப்படுறாங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா அம்மையாருக்கும் நிச்சயமா உறுதியா ரகசிய உடன்பாடு இருக்குது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா விமர்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. சசிகலா இப்ப எடப்பாடி பழனிசாமி போய் பேசுறதுக்கு பயப்படுறாங்கன்னு மட்டும்தான் நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு முதலமைச்சர் பதவியே உருவாக்கி கொடுத்துட்டு போனோம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட. இந்த கட்சியை ஒழுங்கா வழி நடத்தல, பல சுக்குநூறா பிரிஞ்சு போற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்ப அதையெல்லாம் கேட்க முடியாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல போய் நான் அதிமுகவினுடைய கொடியை பிடிச்சிட்டு திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்களே, அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு தானே இது சாதகமா போய் முடியும். இப்ப நீங்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றீங்க, நீங்க கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு எண்ணத்துல இருக்கீங்க அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அதே நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. கட்சியை ஒன்றிணைக்கணுங்கிற அதே நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. நீங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு நீங்க வாங்க, நீங்க கட்சி பிரிஞ்சிடக் கூடாது, ஒன்று சேரணும்னு சொல்லிவிட்டு நீங்க ஓபிஎஸ் ஐயா சந்திச்சுட்டு நீங்க தென் மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன சொல்றீங்க? இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காம நான் சுற்றுப்பயணம் போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சுற்றுப்பயணம் போறீங்கன்னா அதிமுக கொடியை தான் நீங்க பயன்படுத்துறீங்க. திமுகவை வலிமையா நீங்க எதிர்க்கிறீங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா தானே நீங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களை எப்படியாவது கிளச்சு எடப்பாடி பழனிசாமி பக்கம் கொண்டு போயிருங்கிற எண்ணத்துல நீங்க சுற்றுப்பயணம் போறீங்க. அதைத்தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சசிகலா அம்மையார் ஒண்ணும் சேட்டாங்கடை ஓனர் கிடையாது, சேட்டு பாயோட ஓனர் கிடையாது. அந்த அம்மா அவங்க அதிமுகன்னு சொல்ல வராங்க. அப்ப அதிமுக வரும்போது என்ன சொல்லணும்? ஓபிஎஸ் பிரிஞ்சிருக்கிறாரு, அம்மா இருக்கும்போது முதலமைச்சரா இருந்தாரு, அம்மா மறைவின் போது முதலமைச்சரா இருந்தாரு. அப்ப அவர் போய் நீ சொல்ற மாதிரி நேரடியா இல்லத்துல போய் சந்திச்சுட்டு மீண்டும் என்ன நீங்க சந்திக்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாய் உள்ளத்தோட போய் அம்மா ஐயாவை சந்திக்கலாம் இல்லையா ஓபிஎஸ் ஐயா அவரு? அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, சி சண்முகம், தங்கமணி, KP அன்பழகன், இல்ல நிறைய KC வீரமணி, இவர் மூத்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் இல்லத்துக்கு நீங்க கார் எடுத்துட்டு போங்களே, போயிட்டு வாப்பா கட்சி இந்த மாதிரி ஆயிட்டு எடப்பாடி பழனிசாமி மேல இந்த மாதிரி அதிருப்தி இருக்கிறாங்க மக்கள், நம்மளால கட்சியை ஒன்னா நினைக்கலாம் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு உங்க பக்கம் நீங்க சேர்த்துங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை எப்படி வாங்கன்ற முடிவுக்கு எல்லாம் சேர்ந்து முடிவெடுங்க. அதிமுக ஒருங்கிணைந்தா நம்ம ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பொறுப்புக்கு வந்துடணும், பொதுச்செயலாளர் பொறுப்புக்கே வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் செயல்படுறதாக ஒரு சந்தேகமே எழுது. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர் தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்னம்மா அவர்கள் போய் நான் சந்திப்பேன், சின்னம்மா அவர் போய் சந்திப்பேன்னு சொல்லிட்டு எத்தனை முறை பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க தெரியுமா?
ஏன் ஒரு 10 நிமிஷம் வந்து சந்திக்கிறதுக்கு டைம் இல்லாமையா போயிரும்? ஏன் ஓபிஎஸ் அவர்கள சந்திச்சதுனால என்ன? ஏன் சந்திச்சு வந்து இப்ப என்ன நடக்குது? ஏது நடக்குது? இன்னைக்கு அரசியல் சூழல் எப்படி போகுது? இன்னைக்கு அதிமுக வந்து பல நூறா வந்து சுக்கு நூறா சிதைந்து கிடக்குது. வெற்றி என்கிறதை நம்ம பார்க்க முடியல. நம்ம எல்லாரும் ஒன்றிணையணும்னு சொல்லிவிட்டு, நீங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்றேன் நானு. எல்லாரும் சந்திங்க. ஒற்றுமை படத்துல வழி சேருங்க. அம்மா வந்து புரட்சித் தலைவருக்கு மறைவுக்கு பிறகு அம்மா அப்படிதான் செஞ்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா நிர்வாகிகளையும் அந்தந்த மாவட்டத்துல டைரக்டா நேரடியா போயிட்டு இந்த சின்னம்மா ஆகிய சசிகலாவோட சேர்ந்து தான் அம்மா வந்து எல்லாரும் சந்திச்சாங்க. கட்சி வந்து இந்த மாதிரி சிதைந்து இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? அப்படி ஒரு ஆலோசனை பண்ணி தான் அம்மா வந்து கட்சியை ஒன்றிணைச்சு 1991 வந்து முதலமைச்சர் ஆனாங்க. அப்படி பலமா ஒரு புரட்சித் தலைவர் இறந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல கூட மறைஞ்ச ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அதிமுக ஒன்றிணைச்சு உடனே அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. ஆனா சசிகலா அம்மையார் சிறையிலிருந்து வந்த பின்னாடி எவ்வளவு பெரிய தோல்வி அதிமுக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க வந்து கட்சியை வந்து ஒண்ணு சேர்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த கட்சி அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மா அவர்கள் இந்த கட்டிக்காத்த கட்சி, இந்த சிதைந்து போக விடாம நீங்க இருக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்நேரம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு நீங்க வந்து சந்திப்பு நடத்தி இருந்திருக்கணும். இந்த சந்திப்பு நடந்திருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட அதிமுக வந்து 70% இணைஞ்சது மாதிரிதான். இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் போய் நம்ம சந்திச்சாலும், டிடிவி தினகரன் அவர்களை போய் சந்திச்சாலும், நமக்கான அந்த வாய்ப்பு, முன்னுரிமை வந்து அங்க அதிமுகவோட கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே தான் அவங்க வந்து இன்னும் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீங்க நேரா போய் இப்ப சந்திச்சு பேசினா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு அவர் 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் ஆக்கி விட்டு போயிட்டீங்க. ஐயா ஓபிஎஸ் வந்து நல்லா அந்த முதலமைச்சர் பதவி வந்து ஆட்சி கவிழாத அளவுக்கு வந்து ஐயா வந்து காப்பாத்தியும் கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த அளவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வந்து செய்திருக்காங்கல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து ஒரு பொதுச் செயலாளர்ன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துறீங்கல்ல மக்கள்ட்ட. நான் தான் வந்து இப்ப உண்மையான அதிமுகன்னு சொல்றீங்கல்ல. நீங்க களத்துல இறங்குங்க. ஏன் மக்கள் களத்துல போக வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் இது எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாலே போதுமே. எதுக்கு நீங்க போய் தொண்டர்களை சந்திக்கணும்? இப்போ சசிகலா அவர்கள் தொண்டர்களை போய் சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அதிமுக ஒருவேளை ஒன்றிணைந்தா நம்ம அந்த இடத்துல முதலிடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத சசிகலா அவர்கள் விரும்புறாங்க. ஏகத்தலைவி சின்னம்மான்னு பேர் வச்சிருக்காங்க. நிறைய பேர் அப்படிதான் கூப்பிடுறாங்க அடைமொழி வச்சுட்டு. ஏகம்னா என்ன? ஐயா என்ன சொன்னார்? ஓபிஎஸ் மாநிலத்தினுடைய 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். 10 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் இதய புரட்சித் தலைவருடைய ஆட்சியில வந்து நிதித்துறை அமைச்சராக இருந்தவர். அம்மாவுடைய விசுவாசமாக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ். நான் எல்லா தியாகத்தையும் செய்ய தயார்னு சொல்லியிருக்காரு ஐயா. அந்த அம்மா வந்து தியாக தலைவின்னு சொல்லும்போது எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். அதிமுக நல்லா இருக்கணும், ஆட்சிக்கு வரணும். எல்லோரும் வாங்க வாங்க சந்திப்போம். எங்க சந்திக்கலாம்? எல்லார்ட்டையும் கேளுங்க. கார் எடுத்துட்டு போங்க. நேரம் அவங்க வீட்டுல வாசல் போய் நிப்பாட்டுங்க. பேசுங்க. 1 சுற்று 2 சுற்று 3 சுற்றுல எல்லாம் வந்துரும். ஏன்னா ஏற்கனவே அப்படிதான் சொன்னாங்க. அந்த 2024 இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல, பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள நாங்க கட்சி இணைஞ்சிரும், அது இணைஞ்சிரும், இது இணைஞ்சிரும் சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு. அதுக்கு வந்து இப்ப 2026 சட்டசபை தேர்தல் வருது. அதுக்கு முன்னாடியே வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது. அதுக்குள்ள இணைஞ்சிரும்ங்கிறாங்க. அதுவும் வந்து இணையறதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. இங்க மிகப்பெரிய அளவுல போட்டியா இருக்கிறது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நகர்ந்துட்டா அந்த இடத்துல நம்ம போய் உட்கார்ந்துக்கிறணும். அந்த இடத்துல ஓபிஎஸ் வரக்கூடாதுங்கிற எண்ணமும், டிடிவி தினகரன் வரக்கூடாத எண்ணமும் வந்து நிறைய இருக்கிறது. சசிகலா அம்மையாரும் வந்து ஓபிஎஸ் ஐயாவை சந்திக்கிறேன்னு சொல்லவும் மாட்டாங்க. எல்லாம் ஐயா கஷ்டப்படுறாரு, பாடுபடுறாரு, அதிமுகவை மீட்டு தொண்டர் கையில் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் போது நான் என்ட்ரி கொடுத்துட்டேன்னு மட்டும் சசிகலா சொல்றாங்க. அது என்ன ஓபிஎஸ் ஐயா வந்து ஸ்டாப் பண்ணணும். நீ அதிமுகவை காணாம பண்ணிடு, திமுக விட்டு அடகு வச்சிரு, நீ இப்படியே இரு, அதிமுக ஒன்றிணைஞ்ச கூடாது, ஓபிஎஸ் தலைமைக்கு கட்சி வந்துடக்கூடாது. இதுல வந்து அந்த அம்மா வந்து கவனமா இருக்கிறாங்க. இப்ப டிடிவி தினகரனும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து செயல்படுறதே சசிகலா அவர்களுக்கு பிடிக்கலைன்னு தான் இப்ப பார்க்க முடியுது. ஏன்னா 2 பேரும் இணைந்து செயல்படுவோம்னு சொல்லிட்டு அங்கே பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து சந்திச்சு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்கல்ல. அந்த செய்தியாளர் சந்திப்புல இருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு தான். செய்தியாளர்கள் விடுறது மாதிரி இல்ல. நீங்க எப்ப வந்து சசிகலா அவர்களை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க வந்து சந்திப்போம். நாங்க வந்து எப்ப வேணாலும் சந்திப்போம். அவங்களுக்கு நேரம் கேட்டிருக்கோம். அவங்க நேரம் கொடுத்தாங்கன்னா நாங்க சந்திப்போம். இதைத்தான் சொல்றாங்க. சந்திக்க மாட்டேன்னு சொல்லி எந்த இடத்துலயுமே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்லவே கிடையாது. ஆனா சசிகலா அவர்கள் அதுக்கு வந்து இடம் கொடுக்கல.
சந்திச்சு நம்ம ஏதும் பேசிட்டோம்னா நமக்கு நாளைக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கிறாங்க. ஐயா அவர்களே, தினகரன் அவர்களே, மற்ற முன்னாள் அமைச்சர்களே போன் பண்ணி ஏன் கூப்பிடல, ஏன் சந்திக்கிற, உங்களுக்கு என்ன அவ்வளவு கௌரவ பிரச்சனை, உங்களுக்கு 70 வயசு ஆகுது இல்லையா, 70 வயசுல நீங்க பக்குவப்பட்ட மனிதரா இருக்கிறீங்க இல்லையா, அப்ப வந்து எல்லாரையும் ஒரு தாய் உள்ளத்தோட போய் வரவேறுங்க, கூப்பிடுங்க, அலைங்க, என்ன கௌரவ குறைச்சல் வந்தது? அதிமுக ஆட்சிக்கு வரணும், பலப்படணும், தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏத்துக்கக்கூடிய அதிமுகவை இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கழட்டி தூரமா வச்சிருங்க. தற்பெருமை, கௌரவம், அந்தஸ்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல. எல்லாம் தூக்கி ஒரு மூலையில வச்சுட்டு போங்க. யார் யாரை போய் சந்திக்கணும் தைரியமா சந்திங்க. இதுக்குண்டான அங்கீகாரம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பலனே தான் தரும். இதுல என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் அவர் வகுத்த சட்ட விதிகளை சிதைத்து அந்த விதியவே அதிமுகவுடைய பைலாவே மாத்தி தான் பொதுச் செயலாளர் உட்கார்ந்து இருக்காரு. இதுவரையிலையும் சசிகலா அவர்கள் சட்ட விதிகளை மாத்துனது, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா வந்தது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு எந்த செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லல. அழுத்தம் தீர்ந்து போனா அந்த அம்மா வந்து, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில பார்த்தேன். நாங்க புரட்சி தலைவருக்கே ஆலோசனை சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க. புரட்சி தலைவருக்கே ஒரு கால் நீங்க ஆலோசனை சொல்லியிருந்தால், புரட்சி தலைவர் வகுத்த சட்ட விதி இந்த உலக அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் இயக்கத்திற்கும் இயற்றப்படாத ஒரு சட்ட விதி. அந்த சட்ட விதியை எடப்பாடி பழனிசாமி, நீங்க முதலமைச்சரா கொடுத்த எடப்பாடி பழனிசாமி மாற்றி இருக்கிறாருன்னா, உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தீ போல இருந்திருக்க வேண்டாமா? அதிமுக தொண்டன் வந்து சந்தோஷப்பட்டிருப்பானா நீங்க பேசுறத பார்த்து? அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இந்த நன்றி கெட்ட துரோகி எடப்பாடி பழனிசாமி, மக்கள் திலகம், மக்களுக்காகவே வாழ்ந்த புரட்சி தலைவர், தத்துவ தந்த சரித்திர நாயகன் உருவாக்கிய இந்த இயக்கத்தோட சட்ட விதிகளை மாற்றிய துரோகின்னு சொல்லி பேசியிருக்க மாட்டான், பேசிருக்கூடாதா? மௌனியா இருந்திருக்காங்க, வாய் மூடி மௌனியா இருந்திருக்காங்க. என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த அம்மாவுக்கும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால அவங்க என்னைக்குமே பேச மாட்டாங்க. 2 பேரும் டிராமா ஆடுறாங்க. இடையில ஐயா பக்கமும் இருக்கக்கூடிய நம்மளும் தினகரனும் நம்ம இந்த கட்சி அழியறதை நோக்கி வேதனைப்பட்டு இருக்காங்க. இது எப்படி சொல்றதுன்னு புரியல.